எங்கள் தாத்தா கையில் எடுத்தாலே அழகாக தான் இருப்பா இருக்காரு. எடுங்க. என்னது சொல்லுங்க, இதோட விவரங்களை சொல்லுங்க. எதுக்கு பயன்படுத்துவாங்க? வேற என்ன கும்பிடலாம். அது மருந்து கெடுக்கலாம். மருந்து என்ன மருந்து? அது வந்து இதை வந்து ஒரு விதமா செய்வாங்க. என்ன விதமா செய்வாங்கன்னு தெரியாதோ. அந்த விதம் தான் மறந்து போச்சு. அங்க உங்க ஊர்ல மழை எதுவும் உண்டா? இருந்துன்னா சொல்லுங்க, ஃபோன் பண்ணுங்க. நம்பர் எனக்கு யூடியூப்ல. மழை உண்டான்னு பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணணுமோ? ஆமா. இங்க மரம் ஈரமா இருக்கு, தண்ணியா இருக்கு. இது அந்த வீட்டுக்கு மேல நின்று என்ன எடுக்க முடிஞ்சா எடுங்க. அங்க போக முடியாது. அங்க வேண்டாம். அப்படின்னா இங்கதான் மேல நின்று எடுக்கணும். இங்க எடுத்தாலே சன்லைட் அடிக்காது. கொண்டு வாங்க. சரி சரி சரி. அது ஆன்லயே இருக்கு. இதான் லைவ்ல கட் பண்ண முடியும். ஹாய் ப்ரோ, ஹாய். இது சூப்பரா இருக்கு வீடியோ. அங்க அடைச்சிக்கிட்டு கிடக்கலையா? சன்லைட் இல்லையா? செமையா இருக்கு. நாராஜே மேல வா. இந்த ஓலையை மேல வாங்க முடியுது. மேல வாங்கி இந்த வீட்டுல கீழே கிளாஸ் இருக்கா பாரு. வீட்டுல கிளாஸ் இருக்கா பாரு. நம்ம மரம் வெட்டக்கூடிய வீட்டுல கிளாஸ் இருக்கானு பாரு. சென்னல் கிளாஸ் இருக்கலாம். சரி, அதான் கேட்டேன். மேல எடுக்கலாமா? சரி வா, மேல வா. யாதேசம் அவ்வளவு ஓலையை மேல எடுத்துடலாம். நீங்க வீடியோ கொஞ்சம் ஒதுங்கி எடுத்து. ஸ்பேஸ் இல்லை, இடம். இந்த இடத்துல மரம் முறிக்கிறது வந்து இடமே இல்லை. மொத்தமே இவ்வளோ தான் இடம். அங்கே ஸ்லாப் போட்டிருக்காங்க, இங்கே ஒரு ஸ்லாபு. இந்த இடத்துல தான் கைப்பெல்லாம் இருந்தால் தான் தூக்க முடியும். அவ்வளோ பெரிய ஓலை. நான் நல்லா தம்பிள் எடுப்பேன். அப்படியே அப்படியே அதிலே போடு. நாராஜே இதுலேயே போட்டு அடுத்தது பிடி. டக்கு டக்கு நீ கெட்டுமா? அரே போய் விட்டு ஒண்ணு இல்லை. இது குடிச்சுக்கிறாங்க எனக்கு தெரியும். இதெல்லாம் அவங்களோட ஒண்ணு அவங்கண்ணா. இறக்கு இறக்கு. அது வாழ அவளை யாரையும் மேலே வந்து இல்ல இல்ல கேப்படி மேல வச்சு அப்படி போலே. அதுகளுக்கு மேலேயே ஒரு குறியா இருக்கும். அவங்களுக்கு அந்த அருவா பார்க்க ஆசை நினைக்கிறேன். எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களா என்ன தெரியல. யாக்கோ அண்ணன் யாக்கோ பிரதான் கன்னியாகுமரி வாங்கு. அந்த முறையை பார்க்கலாம். என்கிட்ட மறுபடியும் அறிஞ்சு தெரியுமான்னு எனக்கு
என்ன கேட்டாரு? மரத்தில் இருக்க யாருக்கும் தெரியுமா? கொஞ்சம் நார்மலாக இருந்தாங்க. பக்கம் அடி பாரு 2 நாள் குடிக்காம இருந்துட்டு எனக்கு அதுதான் ஒரு மாதிரி ஜீவிக்கே இருந்து. இப்போ 2-3 நாளாக கொஞ்சம் ஊற்றியாரு. ஊத்தட்டு உடனே மணிகண்ட வர ஒரு பக்கம் அடிச்சுக்கிறாரு. அவரு நிறுத்திக்க மாட்டாரு. ஏதோ இது சப்பி தள்ளிடுவோம். அனுக்கா அரே வேண்டா என்ன ஓலையில் போடுங்க. கட்டிக்க போங்க வெல்ல முடியலாம் தெரியுவ. நாற்பது பேர் லைவ்ல இருக்க. ஹாய் ஐயாத்துறை அதானோ என் அக்காவா? மேலே கட்டிக்கணும். ரூபன் ஓகே ப்ரோ ஓகே ஓகே. கட்டி மேலே கட்டினாதான் அதை வெட்டி இழுத்து தரணும். கல்யாணத்தோடு எனக்கு ஒரு நேரம் கிடையாது தெரியுமா? எடுத்துருந்தீங்களோ? ஒரு நேரம் கிடையாது. வீடியோ ஓடிட்டு இருக்கு. யாரு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? பிடிச்சிக்கண்ணா பறக்க விட்றாரு. போண்டா விட்றேன். மரம் ஒரு காலம் குறும்பல் பிடிச்சிடும். ஒரு மாதிரி தான் மரம் ஒரு சோட்ட மரம். என்னக்கா இங்கே போட்டுறியா? போடு வேண்டாம். ஒன்னே போடுவேன். கோழியே அடுத்த போனி அது சுத்தி விடுவேன். கண்டிப்பா கூப்பிடுவேன் கண்டிப்பா கூப்பிடுவேன். போடு பாடம் இது எரிக்கிட்டு இங்கோடி ஒரு ஓலை இருக்கு பாத்துக்க. அப்படியா? ஆமா அதான் உனக்கு வராது. வாங்கிட்டு கிடக்கும். அதான் அந்த மட்டையை தான் நான் முதலே சொன்னேன். பாலை உரியும் மூக்கில் குத்திராம நீ தான் தூக்கிட மாட்டான். என்னக்கா அவனும் பயன்வானு எல்லாம் வாய்க்க விடாது. எல்லாம் நம்மளாதான் முடியுங்கிறது. நான் மட்டையில ஒரு சாரா வரும் கையில கடிச்சு விடாமனா ஒரு நாள் ஏன் சட்டைக்குல ஒரு நாள் என் சட்டைக்குல இங்க வீடு வந்து அவுக்குறேன், சட்டைக்குள்ள சாரா இருக்கு. தனியா எடுத்துட்டா என்னக்கா என்னடா என்ன கவனம் சாரா வெட்டு
அடிப்பிச்சு ஒரு கூரா போட்டு வீடியோ ஜம்முன்னு இருந்து இந்த பூராப்பு இருக்கிறது செல்லுக்கு நல்லா இருக்கு. நாளைக்கு வித்து எடுக்க என்ன சரி. வந்துட்டாரு. வடை இருக்கு தாத்தா, ஞானமா பண்றாராம் தாத்தா. இந்த மரத்து வடை போட்டு எங்களுக்கு புரிய எதுக்கு தேவைப்படாதோ அதெல்லாம் கொண்டு வருவாரு. நான் கேரளாவில் அண்ணன் அந்த கொண்டபுரி எப்படி இறக்குனேன். ஆமா நேற்று கேரளா போயிட்டு வந்து நேத்துல இந்த நேரத்து நானுங்க தாத்தா அதான் எப்படி ஓலை கம்பெனி இறங்கிச்சா கயிறு கட்டி தொங்க விட்டு கொண்டபுரி கொண்டே வெட்டி அப்படி ஜம்மு நேரம் வீடியோ எடுக்க ஆள் இல்லை. ஓலையை தாத்து பிடிச்சி வெட்டிக்கிட்டு கையில பிடிச்சி போடு. அதான் தாத்தா வேணும். இது இடத்துல தெக்கோடியில் ஓலை வரும். அப்பா குறுத்து முறிஞ்சி ஜாடம் பையா இருக்குங்க. இந்த பாலை இருக்க அந்த ஒரு தீவு போடு பூரா போடு. அதெல்லாம் யாருக்கு யாரு மணி ஒரு பாலைக்கு ஒருத்தன் 500 கேட்டான். ஒரு பாலை இருந்தா வட்டி தான் 500 தரேன்னு. இப்போ ஒன்றும் இல்லை. எங்க அத்தா கொண்டு போயிடுவார் கோயிலுக்கு. பாலை என்ன உனக்கு தான் வெட்டி போட்டுருக்காங்க. உங்க மாமா ஆசையோடு வெட்டி போட்டுருக்காரு. வேண்டாங்க மருமகன் அங்க மாலை போட்டிருக்கான். அங்க போட்டு வெட்டி போட்டிருக்காப்புல. நீ வேண்டாங்க. நம்மள கொல்லமா கவனிட்டு அருவா தேவையில்லாம பட்டுன்னா உடஞ்சிடும். பையா தாத்தா கேச்சு போடுங்க. 2 பாலா இருக்கு. எப்படி பாலைக்கு விலை 200 ரூபா. தாத்தா கையில் வைங்க, உங்களை எடுப்போம். சே எங்க தாத்தா கையில் எடுத்தாலே அழகாக தான் இருப்பா இருக்காரு. எடுங்க. என்னது சொல்லுங்க, இதோட விவரங்களை சொல்லுங்க. எதுக்கு பயன்படுத்துவாங்க? வைக்கலாம். எப்படி வேற என்ன இதுக்கு கும்பிடலாம். அதுக்கு மருந்து எடுக்கலாம். மருந்து என்ன மருந்து? மருந்து அது வந்து இது வந்து ஒரு விதமா செய்வாங்க. என்ன விதமா செய்வாங்கன்னு தெரியாதோ. அந்த விதம் தான் மறந்து போச்சு. இது எடுப்பாங்க. இது பண்ணுவாங்க பாலை. பயணி எடுப்பாங்க. தென்னை மரத்துல இருந்து எடுத்த பிறகு அது பயணி வராது. சிவா கீழே உள்ளது எடு. கீழே எடு. தரையெல்லாம் எவ்வளவு இருக்குங்கிறது தெரியணும் இல்லையா? காமிச்சு விடுச்சாரு. தரையெல்லாம் இடம் இருக்கா இல்லையானு அதெல்லாம் கிளியரா காணிக்காண்டாமா. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். பாக்குற ஆளுக்கு போதப்பட்ட உங்களுக்கு தான் தெரியாது. காணிச்சாதான் தெரியும். ஆமா இல்ல எல்லாம் தெரியாது. பதிலா சொல்லலாம் தெரிய செய்யாது. அது திருத்தமா சொல்ல போறாவ. நான் பேசிட்டு விட்டாச்சு. ஆமா அதை தெளிவுபடுத்துது அவ தேவப்பனமோ. அருவாளையே பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. பிடிச்சிக்க நான் இருக்க பழகா. நீ அதுக்கு நான் பிடிக்க வச்சு விட்டுனா வாழ சாப்பிட்டு காட்டுங்க. கொடுத்துருக்கோம்.
சாப்பிடலாம். சரி அது மாதிரி சொல்லிட்டு தான் இருப்போம் நம்ம. சொல்லுங்க வலிக்கு நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு இப்படி சொல்லிட்டாங்க. அதை சாய்க்கிறேன் அவனுக்கு குருத்து உடஞ்சி விழுந்துடாம. இனி உடஞ்சு விழக்கு வாய்ப்பு இருக்கு. இடுப்பு கயிறுல அதில் தெரியாமல் போட்டுட்டோம், மாட்டிக்கும். ஆனால் வெட்டுறாவில் 60 ரூபாய்க்கு மேலே, அதுக்கு மேலே இடுப்பு கயிறு நீ போடக்கூடாது. அடுத்து விடு போட்டாங்கன்னா அந்த கொண்டை உடைய வாய்ப்பு இருக்கு. 199 வாய்ப்பு இருக்கு. ஆமாம், குருத்து இன்னும் உள்ளே இருக்கும். ஆனால் இது பாலை ஒரு சின்ன கயிறை போட்டு தரட்டா, அங்கே மறிச்சு விடு. இல்லை சித்தப்பா, சரியா வருமா? வலையை வெட்டி எடுப்பான். இல்லை வலையை வெட்டி தொங்க விட்டுட்டு தொங்கோட நிற்குமா? மேலே ஏந்தி விட்டோம். வலையை வெட்டிடுவான். அதுக்கு மேலே இடுப்பு கயிறை போடாத. வலையை வெட்டிடுவான். அப்படி மடிச்சு விடு. நான் எடுத்து அங்கே உங்கள் ஊரில் மழை எதுவும் உண்டா? இருந்துன்னா சொல்லுங்க, ஃபோன் பண்ணுங்க. நம்பர் எனக்கு யூடியூப்ல. மழை உண்டான்னு பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணணுமா? ஆமாம், இங்கே மேக்க நார்மல் நல்ல மழை. அந்த மழை தான் இப்போ நல்ல மழை வருது. இதெல்லாம் மழை பெய்யுதா? அதான் அந்த பக்கம் போங்க. நீ அவன் மழையில நிற்க மாட்டானா, நீ நிற்பியான். ஏய், நீ சத்தம் போடாதுங்க தாத்தா. மொபைல் ரிசார்ஜ் பண்ணி மேல் மட்டும் இருக்காது, இன்னும் மட்டும் சுப்பு மட்டும் இருக்கு. தாக்கி விடு, அப்படியே பிடிச்சி நான் பிடிச்சி. ரீசார்ஜ் வந்துச்சா பாருங்க. கவனம். கரெக்டாக கொடுத்தாரு. அது ஒரு செத்த மட்டும் பற்றி வெட்டாத எடுக்கலாமா? நீ முடிச்சு மடை கூட்டாக்கி அங்கே வலி நீ கேட்காத. மேலே காட்டுங்க. இந்த பக்கம் மறைக்கும் கேமராவில். ஆ, கரெக்டாக வந்துடும்ல. போதும், ஓடிச்சு விட்டா போதும். கொஞ்சம் லூசு விடு. லேசா வெட்டிட்டு நான் மடிச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப வெட்டாத. நின்னுங்க. இருக்கட்டும். தர வலிக்கு நம்மளுக்கு கரை ஆளு இல்லை, விலை இல்லை. கரை வழுக்குதான். வெட்டாத. கயிறை மேலே ஓடி போடுங்க. எல்லாம் கொடுத்துருக்குமா? அது கீழே. ஆமா, கயிறு எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு கேட்டிய? வந்ததுக்கு வேலை கொடுக்கணும். கயிற்றை வெட்டி விடாத. அவரை சேர்த்துங்க சன்லைட்ல எல்லாம். ரைட். மற்ற சைடு அறுத்துட்டு போடுவாங்கல்ல, அப்படி பிடிச்சி போடு. மழை ஓலை விட்டுறாருவா. இடுப்புல இதுக்குதான் ஒரு கொக்கிய போட சொன்னது. அவன் மட்டும் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான். எனக்கு ஒன்று ஆர்டர் பண்ணி தானா தர மாட்டாங்க.
ஆர்டர் பண்ணு. அடி. கேரளாவில் ஆர்டர் போட்டாச்சு. இதை ஓலையில் போடு. ஓலையில் போடு. ஓடு நான் பாத்துக்கிறேன். கீழே போட்டா குடுத்து உடைஞ்சு போ. ஓலையில் போடுங்க. ஓலையில் போடு. வருமாங்க விடாது வரும். அவ்வளோதான். நம்ம அவ்வளவு கெபாசிட்டி வரஞ்சானா. இதான் தென்னை மரம் குருத்து. அவர் ஒரு தென்னை முறி கடைன்னாரு. 4000 ரூபா கேட்டேன். ராசையா ராசியான வீட்டு முன்னுக்கு நிக்கலையா நடையில கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அது வேலைக்கு சார். எல்லாம் இடம் எல்லாம் கட்ட முடியல. கரண்ட் லைன்லாம் கிடக்கு. என்னதான் கிட்ட போகும்போது மெதுவா அறுத்து அப்படியே இது பண்ணு. நெரிச்சு தள்ளுங்க. ஓகே ஓகே ஓகே. கரெக்டா அந்த மூட்ல தூக்கி போடுங்கப்பா. நாகராஜே கீழே போய் அந்த ஸ்லாப் இருக்கு பத்தியா அதை அப்படியே தூக்கி அந்த செவுர்ல சாச்சி. எனக்கு கம்பி தான் எடுக்கணும் அதுலயே போடு. இல்ல அதுக்கு இல்ல நான் வீடியோ எடுக்காண்டாமா நீ மொத்தமா முடிச்சிட்டு போகுது ஆளு கொள்ளலாம். எவ்வளவு குயிக்கா முடிக்குமோ அதுக்கு தகுந்தா வீஸ் இல்லையா இல்லையா பார்த்து டைமிங் கொடுங்களா, ஏன்னா வியூஸ் போடாது வீடியோ போடுறது. அப்படியே மறந்துட்டேன். நீங்க இதை முடிச்சுக்கிட்டு அங்க மேல தானே இருக்கு. அங்க பார்த்தாவலாமா அங்க சின்ன பிள்ளைல வந்துட்டு செல்லுல லைவ்ல பார்க்க சொல்லுங்க. அப்படியா? ஓ சரி. பார்த்தேன்னாங்களா? அப்போ அவங்களையும் சேர்த்து இங்கே திருப்பி எடு. அவங்களையும் சேர்த்து எடு. லைவ் முடிஞ்சு முடிஞ்சா அது செல்லு சார்ஜ் எல்லாம் ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. சொல்லி சிச்சாப்பா அதுல கிட்டி கீழே கட்டணும். அதான் முன்னாடி சரி இனி இதெல்லாம் மாத்திட்டே தான் இருக்கலாம். ஒரு தனியா விட்டு